கேன உபனிஷதம். கேன என்பதற்கு யாரால் என்று பொருள். கேன உபனிஷதம் இந்த பிரபஞ்சத்திற்கான இயக்க சக்தியை யார் என்று தேடி விடை காண முயல்கிறது. கேன என்ற சொல்லோடு துவங்குவதாலும் இந்த கேன உபனிஷதம் என்று இப்பெயர் பெற்றது என்றும் கூறலாம். கேன உபனிஷத் எக்ஸ்பிளைன்டு பை ஸ்ரீ வேதாந்தா படித்தேன். மிக மிக அருமையான விளக்கம். எல்லோரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் அமைந்த விளக்கம். ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் கட்டாயம் படிக்க வேண்டிய விளக்கம். அதன் மூலம் கீழே குருவிடம் சீடன் கேட்கிறான், யாருடைய ஏவலால் கண் பார்க்கிறது? யாருடைய ஏவலால் காது கேட்கிறது? யாருடைய ஏவலால் வாக்கு பேசுகிறது? யாருடைய ஏவலால் மனம் விருப்பப்பட்டு செல்கிறது? யாருடைய ஏவலால் பிராணன் வழிநடத்தப்படுகிறது? குரு சொல்கிறார், கண்ணின் பார்க்கும் சக்தியாகவும், காதின் கேட்கும் சக்தியாகவும், வாக்கின் பேசும் சக்தியாகவும், மனதின் விரும்பும் சக்தியாகவும், குருவிடம் சீடன் கேட்கிறான், யாருடைய ஏவலால் கண் பார்க்கிறது? பிராணனை வழிநடத்தும் சக்தியாகவும் இருப்பது ஆத்மாவே. ஆத்மாவே அனைத்துமாக இருந்து அனைத்தையும் இயக்குகிறது. ஆத்மாவே அனைத்தையும் இயக்குகிறது. இந்த பேருண்மை உணர்வு பெற்றவன் விழிப்புற்றவன். சீடன் கேட்கிறான், எது பிரம்மம் அல்லது ஆத்மா? குரு சொல்கிறார், எது வாக்கினால் விளக்கப்படுவதில்லையோ, எதனால் வாக்கு விளங்குகிறதோ அதுவே பிரம்மம் அல்லது ஆத்மா என்று அறிவாய். எது மனதால் எட்டப்படுவதில்லையோ, எதனால் மனம் அறியப்படுகிறதோ அதுவே பிரம்மம் அல்லது ஆத்மா என்று அறிவாய். எது கண்களால் பார்க்கப்பட முடியாததோ, எதனால் கண்கள் பார்க்கின்றனவோ அதுவே பிரம்மம் அல்லது ஆத்மா என்று அறிவாய். எது காதுகளால் கேட்கப்பட முடியாததுவோ, எதனால் காதுகள் கேட்கின்றனவோ அதுவே பிரம்மம் அல்லது ஆத்மா என்று அறிவாய். எது நம் உயிர் சக்தியால் உயிர்த்தல் இல்லாததோ, எதனால் இருக்கும் உயிர் உயிர்ப்புடன் இருக்கிறதோ அதுவே பிரம்மம் அல்லது ஆத்மா என்று அறிவாய். ஆத்மா என்பது ஒரு இருப்பு அனுபூதி நிலை. அது ஒரு உள் அனுபவம். எண்ணம், சொல், செயல் மற்றும் குறிப்பால் விளக்க முடியாத ஒரு சுய அனுபவம். ஆத்மா இஸ் எக்ஸிஸ்டன்ஸ் கான்ஷியஸ்னஸ். ஆத்மா என்பது ஒரு ஜீவனின் இருப்பு அனுபூதி நிலை, ஒரு மிக நுண்ணிய அதிர்வு நிலை. அதுவே பிரம்மம் எனும்போது அது மொத்த பிரபஞ்சத்தின் இருப்பு அனுபூதி நிலை, பேரதிர்வு நிலை.
பிரம்மத்தில் ஆத்மா அடக்கம். ஆத்மாவின் மொத்த பரிமாணம் பிரம்மமாகும். சீடன் கேட்கிறான், எது பிரம்மம் அல்லது ஆத்மா இல்லை? குரு சொல்கிறார், எது இங்கே ஆத்மா என்று மனதால் எண்ணப்படுகிறதோ, வாக்கால் சொல்லப்படுகிறதோ, கண்ணால் பார்க்கப்படுகிறதோ, காதால் கேட்கப்படுகிறதோ, உயிரால் அதாவது மனிதனால் உணர்த்தப்படுகிறதோ, அது அந்த கருவி பிரம்மம் அல்லது ஆத்மா இல்லை. குரு மேலும் சொல்கிறார், பிரம்மத்தை யாரும் அறிவால் அறிந்து கொள்ள முடியாது. ஆத்ம உணர்வில்லாது அறிவை மட்டுமே நம்புபவனுக்கு ஆத்மா என்பதும் பிரம்மம் என்பதும் ஒரு கருத்து, அவ்வளவே. எந்த கருத்துக்கும், யாருடைய கருத்துக்கும் ஆத்மாவை பிரம்மத்தை அறியும் சக்தி இருப்பது இல்லை. வாக்கால் ஆத்ம உணர்வு உடையவனே பிரம்மத்தை அறியும் சாத்தியம் உள்ளவன். பிரம்மத்தை அனுபூதியில்தான் உணர முடியும். யார் ஒருவன் பிரம்மத்தை அறிய முயலாது அனுபூதியில் முயன்று உணர்கிறானோ அவனே பிரம்மத்தை அறிந்தவன் ஆகிறான். ஒவ்வொரு உணர்வின் அடிநாதமும் ஆத்மாவே, பிரம்மமே என்று உணர்பவனே ஆத்மாவால் தான் நான் சக்தி அடைகிறேன் என்ற அறிவை பெற்று நெகிழ்வு அடைகிறான். உலகில் உள்ள எல்லாவற்றின் அடிப்படையும் பிரம்மமே என்ற பேர் உண்மையை உணர்ந்தவனே அந்த உணர்வினால் வழிநடத்தப்பட்டு நெகிழ்வுத்தன்மையையும் அமைதியையும் அடைகிறான். ஆத்ம உணர்வு உடையவனே பிரம்மத்தை. உலகில் நாம் எல்லா விஷயங்களையும் உணர்வதற்கு காற்றும் வெப்பமுமே அடிப்படை என்பது விஞ்ஞான நுட்பம். ஆனால் ஆத்மா என்பது காற்றோ அல்லது வெப்பமோ அல்ல. ஆன்மா மனிதர்களுக்குள் இருந்து இயக்குவதை மனிதர்கள் மதிப்பதில்லை. அவர்கள் அந்த இயக்கம் தங்களுடையது, அந்த இயக்க சக்தியின் பெருமை தங்களுடையது என்று எண்ணிக்கொள்கிறார்கள். மனிதர்கள் ஆத்மா தங்களுக்குள் இயங்குவதை அறியாமல் இயக்கத்திற்கு காரணம் தாங்களே என்று இருமாப்பு கொள்கிறார்கள். ஆத்மா இயங்காவிட்டால் அவர்கள் உணர்வில்லா சடலங்களே. ஆத்மாவின் உயிர் சக்தி ஒருவனிடம் இல்லாவிட்டால் அவனால் ஒரு சிறு புல்லை கூட தூக்க முடியாது, எரிக்க முடியாது. உலகம் எங்கும் சுற்றி வந்தாலும் பிரம்மத்தை உணர முடியாது. வெறும் ஆசையோ அதிகாரமோ ஆன்ம அறிவிற்கு உதவாது. அதிகாரமும் ஆசையும் இருந்தால் பிரம்மம் உருமாறி தெரியக்கூடும். அவை நம் தேடலில் இருந்து நம்மை நழுவச் செய்யும். அப்படி நழுவாமல் தன் தேடலிலேயே நிற்பவனே பிரம்ம ஞானத்தை அடைகிறான். பிரம்மத்தை விரும்பி பிரம்மத்தை உணர நெருங்குபவர்கள் மட்டுமே புரிதலை பெறுகிறார்கள், பிரம்மத்தை உணர்கிறார்கள். தான் அனைத்தையும் அறிந்தவன் என்ற எண்ணம் பிரம்ம ஞானத்திற்கு உதவாது.
இரவல் அறிவிற்காக காத்திருப்பவர்கள் ஒருபோதும் பிரம்மத்தை உணர்வதில்லை. பிரம்ம ஞானத்தில் இரவல் அறிவு உதவாது. ஒருவரின் ஞானத்தின் நிழலில் மற்றொருவர் குளிர் காய முடியாது. பிரம்ம ஞானத்திற்காக முயல்பவனை விட விருப்பப்பட்டு ஞானமடைந்தவன் நிச்சயம் உயர்வானவன். பிரம்மத்தின் விருப்பால் அதன் விளக்கம் மின்னல் வருவது போலும் இமை இமைப்பது போலும் நொடிப்பொழுதே வரும். அது தெய்வீகமானது. நொடிப்பொழுதில் ஏற்பட்டு மறையும் அந்த பிரம்மஞான அனுபவத்தை பற்றி கொள்வோர் பாக்கியசாலிகள். பிரம்மஞானம் தோன்றிய பிறகு அதன் ஆதாரமான ஆத்ம நிலையும் மனமும் பிரம்மத்தின் உடனேயே செல்கிறது. பிரம்மத்தையே நினைத்திருப்பதால் மனம் எப்போதும் பிரம்மத்தில் உறுதியாக நிலை பெறுகிறது. பிரம்மமே அனைத்திற்கும் ஆதாரம் என்ற ஒன்றை மட்டும் யார் ஒருவன் உணர்கிறானோ அவனை இந்த பூமியில் உள்ள சகலமும் நேசிக்கின்றன. தவம், புலக்கட்டுப்பாடு, செயல் என்று நிலை பெற்றிருக்கும் ஒருவனின் உடல் மனம் எங்கும் பிரம்மம் ஒன்றே அனைத்திற்கும் ஆதாரம் என்ற இந்த பேருண்மை உறைய வேண்டும். இந்த சத்தியத்தை, யதார்த்தத்தை மனிதன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யார் ஒருவன் இவ்வாறு ஒன்றான பிரம்மத்தையே உணர்கிறானோ அவனை பாபங்கள் பீடிப்பதில்லை. அவன் முடிவற்ற ஆனந்தத்தில் பிரம்ம ஞானிகள் வசிக்கும் இடத்தில் நிலை பெறுகிறான். ஆத்மாவை ஒருவன் அனுபூதியில் உணரலாம் அல்லது வெறுமையில் பிதற்றிக்கொண்டு அறியாமையில் இருக்கலாம். ஆத்ம ஞானத்தில் பாதி அறிவது என்பது இல்லவே இல்லை. குருவிடம் இருந்து பிரம்ம ஞான இரகசியம் பெற்ற சீடனின் பிரமாணம். என் வாக்கு, உயிர், கண், காது மற்றும் ஞான இந்திரியங்கள் அனைத்தும் எப்போதும் மிகுந்த ஆற்றலுடன் விளங்கட்டும். எல்லாம் பிரம்மம் என்ற உண்மை என் அனுபவமாகட்டும். பிரம்மமும் என்னை முழுமையாக ஆட்கொள்ளட்டும். பிரம்மத்தை நான் ஆனந்தமாக அனுபவிப்பேனாக. ஆத்மாவை ஆன்மீக தர்மங்கள் என்னில் குடிகொள்ளட்டும். என்னில் ஆன்மீக தர்மங்கள் குடிகொள்வதால் பிரம்மம் மகிழட்டும், நானும் மகிழ்வேனாக. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. இது எஸ்.கே. நாதன் அவர்களின் கேன உபநிஷத விளக்கத்தை படித்ததும் நான் புரிந்து கொண்ட உண்மைகள். படிப்பவர்கள் தங்கள் கருத்துக்களை வெளிக்கொணரலாம். தவறு இருப்பின் சுட்டிக்காட்டலாம். நல்ல கருத்துக்களை கூட்டி மெருகேற்றலாம். நன்றி. ஆன்மீக தர்மங்கள் என்னில் குடிகொள்ளட்டும். என்னில் ஆன்மீக தர்மங்கள்